ஒரு தடுத்து ஆட்கொள்ற வேண்டியதை மட்டும்தான் தடுத்து ஆட்கொண்டுட்டே இருப்பாங்க. அப்ப எல்லா காலகட்டத்திலையும் அந்த குரு பரம்பரையை வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட நோக்கமா இருக்காது. இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த குரு பரம்பரையிலேருந்து இன்னொருத்தன் வர்றான்னா அவன் ஞானவானா இருந்தா மட்டும்தான் அந்த குரு பரம்பரை வளரும். ஞானவானா இல்லாத ஒருத்தன் ஒரு மனிதனா இருந்து ஒரு குரு பரம்பரையை நிர்வாகம் பண்றானா அந்த குரு பரம்பரையே அழிஞ்சு போயிடும். பொதுவா சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா மடமும் ரிப்பேர் ஆனதுக்கு காரணம் ஞானம் இல்லாம அந்த குரு பரம்பரைக்கு தலைமை ஏத்துட்டாங்க. இதுல ஞானம் இல்லாம தலைமை ஏற்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப பெரிய ஞானம் அடைந்தவன் தலைமை ஏற்க மாட்டான். புரியுதுங்களா? பெரிய ஞானம் அடைந்தவன் என்னன்னா ஒரு பதவியிலேயோ ஒரு ஆசிரமத்துக்கோ தலைவரா இருக்க மாட்டான். இப்ப என்ன பிடிச்சி இதுக்கு தலைவரா இருந்தா நான் ஓடி போயிடுவேன். புரியுதுங்களா? ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த குரு பரம்பரைய ரோட்ல நின்று இதை வழி நடத்துவேன். நீங்க சிம்மாசனத்துல உட்காந்து என்னை வழி நடத்த சொன்னீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். இதே எனக்கு ஞானம் இல்லைன்னா ரோட்ல நிக்க மாட்டேன், சிம்மாசனத்துல உட்காந்துக்குவேன். இவ்வளவுதான் இதுக்குள்ள வித்தியாசம். அப்ப குரு பரம்பரை அப்படிங்கிறது எங்கேருந்து இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த செயல்ல இருந்து விடுபட்டு நின்றுதான் ஒரு வேலை பார்க்கணும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ விடுபடலைன்னா உன்னை தற்காலிகத்துக்கு அந்த மாதிரி ஒண்டி உட்கார வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு எமர்ஜென்சியா ஒரு குரு பரம்பரைக்கு ஒரு ஆள் வேண்டாங்கிறாரு. அது எத்தனை யுகம் ஆனாலும் சரி நான் காத்திருக்கேங்கிறாரு. குரு பரம்பரையா அழிஞ்சாலும் பரவாயில்லைங்கிறாரு.